அவன் எப்படா திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அந்த ஆனந்தனுடைய ஏற்பாடா இருக்கலாமோ? நேத்து வந்த ஆனந்தனுக்கு செத்தவன் எப்படா தெரியும்? அது அவன் ஏற்பாடா இருக்காது. வா ஆனந்த். உன் மாமாவை பாத்தியா? இப்பவாவது உனக்கு நம்பிக்கை வந்ததா? அத்தனை பேர் முன்னாலையும் கண்கட்டி வித்த காட்டி ஆட்களை ஏமாத்துறது இருக்கட்டும். சொல்லுங்க, எங்க மாமா மாதிரி யாரை ஏற்பாடு செஞ்சீங்க? ரேகா, நீயாவது சொல்லு, யார் அந்த ஆள்? நீ எதுக்காக பிரதீப்பை கொலை செய்ய முயற்சி பண்ண? ஆனந்த், ரேகாவை ஏன்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட மாமா இங்கேயே தான் இருக்காரு. அவர்கிட்டயே எல்லா விவரங்களையும் கேள. இன்னுமா எனக்கு வேடிக்கை காட்டுறீங்க? அந்த ஆள் யாருங்கிறத சொல்லித்தான் ஆகணும். என்னை ஏமாத்த முடியாது. ஆனந்த், கத்தி எரியறதுல கை தேர்ந்தவன், எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை உள்ளவன், துப்பாக்கியினால குறி தவறாம சுட தெரிஞ்சவன். அப்படிப்பட்ட உனக்கு விஷயங்களை புரிஞ்சுக்க எப்படி குறி தவறி போச்சுன்னு தான் எனக்கு புரியும். ஆனந்த், மாமா. என்னடா ஆனந்த், இன்னுமா செத்தவன் எப்படி வந்தான்ற சந்தேகம்? நான் என் கையால தான் கொள்ளி வச்சோமேன்னு பாக்குறியா? நீ கொள்ளி வச்சது வேற யாருக்கும் இல்ல, உன் மாமனுக்கு தான், என் அண்ணனுக்கு. அண்ணனா? ஆமா ஆனந்த், இறந்து போனது என் அண்ணன் ராஜகோபால். நான் அவனும் ரெட்ட பிறவிகள். சின்ன வயசுல இருந்தே வறுமையில வாழ்ந்ததுனால பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியில என் அண்ணன் குடும்பத்தை விட்டே மலையாவுக்கு ஓடிட்டான். ஓடி போன அவனுக்கு அதிர்ஷ்டம் பக்கபலமா இருந்தது. மெட்ராஸ்லயும் மலையாவிலையும் நிறைய சொத்துக்களை சேர்த்தான். பணம் அவனை சொந்தம் பந்தம் ஒன்னையும் என்னையும் கூட மறக்கும்படியா செய்துச்சு. நானும் அவனை மறந்துதான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறதாகவும் அவசரமா என்ன பார்க்கணும்னு ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்பியிருந்தான். நான் அங்க போயிருந்தேன். ராஜு, வாடா வேணும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்புறியா? இதை விட கடுமையான கேள்வி கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். வேணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியாது. 2 வயசு கை குழந்தையை வச்சுக்கிட்டு அக்கா வறுமையில வாழ்ந்தது உனக்கு எப்படி தெரியும்? அவன் பட்டி இறந்தே செத்த கொடுமையை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆமா வேணும், தாயில்லா பிள்ளைகளா இருந்த நம்ம தம்பி தம்பின்னு கட்டி காப்பாத்தின அந்த அக்காவை கூட நான் வாழ வைக்காம போயிட்டேன். நான் செய்த தப்புகளுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடறான்னு கேட்கறது கூட எனக்கு வாயில்லை. ஆமா, நம்ம அக்கா மகன் ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்ப எப்படி இருக்கான்? என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவனுக்காகத்தான் பாடுபட்டு இருக்கு. அவனை காப்பாத்த கடவுள் எனக்கு வறுமை கொடுத்துட்டான். அவனு கெட்டிக்காரன் தான். படிப்பையும் விடாம ஓய்வு நேரத்துல வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? வெரி குட். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமா விடிவு ஏற்பட போகுது. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு சொத்து விஷயமா வந்திருக்கேன். ஹோட்டல் ரூம கூட உன் பேர்ல தான் எடுத்திருக்கேன், தெரியுமா? என்னது, ரூமை என் பேர்ல எடுத்திருக்கியா? ஆமா, காரணத்தோட தான் அப்படி செய்தேன். பண விவகாரம் யாருடைய குறுக்கு பத்தி விளையாட கூடாது பாரு. வேணும், என்னுடைய முயற்சினால மலையாவில நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் ஆசை என்ன விடல. என்கிட்ட அங்க மேனேஜரா இருந்த ஒருத்தனை கூட்டாளியா சேர்த்துட்டு இங்கேயும் பிசினஸ் நடத்த சொன்னேன். ஆனா ஆசை அவனை மாத்திரம் விட்டுருமா? கணக்குல கைவரிசை காட்ட ஆரம்பிச்சுட்டா. பேசாம பிசினஸ் நீயே எடுத்துக்கிட்டு என் பங்குக்கு உண்டான பணத்தை கொடுத்துறான்னு சொன்னேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்ப சொல்லி அனுப்புவான். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். உன் கெட்டிக்காரத்தனத்தை கேட்கவும் நீ பங்கு பிரிச்சு வாங்க போற பணத்தை பார்க்கவும் தான் என்ன கூப்பிட்டு அனுப்புனியா? இல்லடா, வரப்போற பணத்தை வச்சு உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறது தாண்டா உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். போதுராஜ், இனிமே உன் பணம் வந்து எனக்கு பெரிய வாழ்வை தர வேண்டாம். ஏன்னா எனக்கு வறுமை வேதனையும் ரொம்ப பழகி போச்சு. ஏன்டா நடந்ததையே சொல்லி சொல்லி என்ன சித்திரவதை செய்யறேன்? டேய், தூக்கத்துல திரும்பி படுக்கிறது தெரியாம போற மாதிரி பணம் என்ன திரும்பி படுக்க வச்சு உங்களை எல்லாம் மறக்கடிச்சிருச்சா? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பணம் பணம் நான் அலைஞ்ச காலம் எல்லாம் போய் சொந்த பந்தங்களோட ஒட்டி வாழ துடிக்கிறேன்டா. பழசெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரு. ஆள் வந்துட்டான். இப்போ நான் வரேன். தம்பி, நீங்க நான் போறேன். ராஜகோபால் நிரந்தரமா தூங்கிட்டான். இவன் அவன் இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வா. ஓகே பாஸ்.
ராஜு, சுதந்திரமா நீந்தி தெரிகிற மீனை கரையில எடுத்து போட்ட மாதிரி உன்னை இங்க கொண்டு வந்து தரையில போட்டுட்டாங்களே ராஜு. என் கண்டத்துல நடந்த சாவை நான் ஏன் தடுக்க முயற்சிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் முயற்சி செய்திருந்தா என்னையும் கொண்டுட்டு அவன் தப்பிச்சிருப்பா ராஜு. அதனாலதான் நான் முயற்சி செய்யல. ராஜு ராஜு, உன்னை எப்படி துடிக்க சாகடிச்சானோ அதே மாதிரி அவனை துடிச்சு சாகணும். என் கையால சாகணும். அவன் ராஜு, நான் அவனை பழி வாங்க போறேன் ராஜு. அவனை நான் பழி வாங்க போறேன். இது உண்மையில சத்தியம் ராஜு, உண்மையில சத்தியம் ராஜு. ராஜு, இப்ப நீ வேணுகோபால், நான் மலையாவில் உள்ள சொத்துக்கு அதிபதி ராஜகோபால். நீ என் பேரால் ரூம் எடுத்தது ஒரு விதத்தில் நல்லதா தான் போச்சு. என்ன செத்தது வேணுகோபால்ன்றது யாரும் மறுக்க முடியாது. நான் செய்த சத்தியத்தை நிறைவேற்ற புறப்படுறேன். பாய் பாய். பல காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள் எங்க அண்ணனுக்கு சாவத்தான் தேடி கொடுத்தது. அதையே எந்தவித சிரமமும் இல்லாம வாழ்வா மாத்திக்க நான் நினைச்சேன். எவ்வளவு சுயநலம்! அந்த ஆசையில என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? அதே கேள்வியை தான் என் அண்ணனுடைய சபத்தை பார்த்து என் மனசு கேட்டது. அது கிடைச்ச பதில், என்ன அனாதையா விட்டு ஓடின அண்ணனை நானும் ஏன் அனாதையா விட்டுட்டு ஓடக்கூடாதுன்றதுதான். மேலும் நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது குழப்பத்துக்கு இடமாயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் உடனே மலையாவுக்கு ஓடிட்டேன். ஆனா அங்க போன பிறகுதான் என் அண்ணனுக்கு ஒரு மகளும் நோய்வாய்ப்பட்ட மனைவி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த உண்மைகளை அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களை ஆதரிச்சு பராமரிக்க வேண்டிய கடமை எனக்கு அமைதி கொடுத்தது. அதே சமயத்துல பிரதீப் மேல இருந்த பழி வெறி என் நெஞ்சு ஓரத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அதே பிரதீப் தான் என் வாழ்க்கையை பாழ்படுத்தினான். அவனை பழி வாங்கதான் சிந்தனைக்கு ஓய்வு இல்லாம நாளெல்லாம் தூக்கம் இல்லாம நான் துடிச்சிட்டு இருக்கேன். எதிர்பார்த்தேன்டா, உன் நிலையில தான் நானும் அப்ப இருந்தேன். அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு சர்க்கஸ்காரருடைய பழக்கம் கிடைச்சது. அவர்கிட்ட நானும் பல பயிற்சிகளை கத்துக்கிட்டு ரேகாவையும் அதுக்கு பழக்கப்படுத்தினேன். சமீபத்துல தான் ரேகாவுடைய தாய் காலமானாங்க. அதுக்கு பிறகுதான் நானும் ரேகாவும் இந்தியாவுக்கு புறப்பட்டோம். வந்ததும் வராதுமா அந்த பிரதீப்புக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண நினைச்சேன். என் முயற்சி வீண் போகல. என்ன பார்த்ததும் பயந்தான் பலமுறை குழப்பத்துல சுட்டான். அவனை பழிவாங்காம நான் சாவேனா? நான் போட்டிருந்தது புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட், துப்பாக்கி தோட்டாக்களால துளைக்க முடியாதது. அடுத்த கட்டம் அவனை பழி வாங்க வேண்டியது. என் அண்ணனை எப்படி துடிக்க சாகடிச்சானோ அதே மாதிரி அவனை துடிச்சு சாகணும். இப்ப நீ என் கூட சேர்ந்துட்ட ஆனந்த், அதனால என் கை ஓங்கிடுச்சு. ஓங்கின கையால அடிச்சு கொல்லணுங்கிறது இல்ல, பிடிச்சு போலீஸ்லயும் ஒப்படைக்கணும். அத்தா, திருடனா இருந்தா பிடிச்சு கொடுக்கலாம், அயோக்கியனா இருந்தா அடிக்கலாம். ஆனா நாம ஓங்க போற கை ஒரு கொலைகாரனுக்கு தான். ரேகா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா அப்புறம் சட்டத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அதனாலதான் நானும் போலீஸ் தயவை நாடினேன். உங்களுக்கு போலீஸ் தயவு இருந்துமா அந்த கூட்டம் வெளியே நடமாடிட்டு இருக்கு? நடமாட்டம் இருந்தா தான் ரேகா தடுமாற்றம் ஏற்படும். எப்பவுமே நிதானமா இருக்கக்கூடிய பிரதீப் எப்ப தடுமாறுவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பிரதீப் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கறது தீர்மானம் பண்ணிருக்கிறியா? ஆமா, நீங்களும் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சிட்டா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்கு. அநியாயமா கொலை செய்யறவ நியாயம் செத்துறக்கூடாது என்றதுக்காக பழி வாங்க நினைக்கிறவங்க நாம. எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய இறுதியான முடிவு. நம்ம ரெண்டு பேருடைய முடிவும் பிரதீபை பிடிச்சு கொடுக்கறதா இருக்கணும் நான் விரும்புறேன். ஓகே, நீ பிடிச்ச அவன் கைதி, நான் பிடிச்ச அவன் சவம். நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். தோல்வி யாருக்கா இருந்தாலும் வெற்றி நமக்குள்ளதான். வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். மணிவாசகன், அப்படி ஓரமா போய் உட்கார சொல்லி ஜாம் ஜாம்னு நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க சொல்லியா? மணிவாசகன், வேடிக்கை நடக்கத்தான் போகுது. நானும் விவரத்தோட தான் வந்திருக்கேன். என் பையன் இருக்கானே, அவன் படு சூட்டிக்கான பையன். ஓம் போர் கோஸ்வா ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஸ்வாஹா. என்னண்ணா சரிக்குமா? உட்காந்து வச்சாச்சா? மாப்பிள்ளை வந்தா எப்படி நிப்பாரா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காரத்துக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்படி வாங்க கிட்ட போறோம். சன்னோ வித்தம் வருணஹ
லோகமாதா பவானீஸ்வரி அஷ்ட திக்குபாலகன் கஷ்டத்துல நிக்கிறான், இஷ்டப்பட்ட காதலன் எதிர்த்தாப்புல இருக்கிறான். ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோ, தாலி எடுத்த உடனே கழுத்தை நீட்ட மறந்துடாதே. ஓம். எனக்கு தெரியும், சும்மா இருக்க. ஐயோ சும்மா இருந்தா மத்தவங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓம் ஓம் ஓம். இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் மாப்பிள்ளைய காணமே. கரெக்ட் நேரத்துக்கு வந்துருவாங்கடி. தந்தி வந்திருக்குது, உன் வேலையை பாரு. போ மணிவாசகா, மாப்பிள்ளை பையன் காலை நேரம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குமையா, சாப்பாட்டுக்கு தான் அதிகமா போச்சு. வேற செலவுல வெட்டிக்கலாம். மாப்பிள்ளை பையன் வீடும் பெரிய இடம். ஆமா, 7 சென்ட் நிலத்துல வைக்க போர் மட்டும் போட்டிருக்காயா. ரொம்ப வசதியா போச்சு. ஒரே நெருப்பு குச்சி கொளுத்திடுறேன். ஓ கொளுத்திடுவியா? என்ன இது நல்ல காரியம் கொளுத்திடுவியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரிசி அடைக்காத காலத்துல அச்சதை இப்படி எதிர்பார்த்தா நல்ல பிரியாணி ரைஸ் வாயில போட்டு காட்டிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிர்பார்த்தீங்களா? நம்ம கையில என்னையா இருக்கு? எல்லாம் மகேஷன் செயல். ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். வெளுத்து கட்டிவிட்டேன். என்ன சொல்லுங்க, அவ தொழில சொல்லாதீங்க. சரி, நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. வந்துருவாங்கடி. யாரு கிட்ட வச்சது? எறும்பு எங்கேயோ ஏறுது. மரக்கார என்னையா நீ நாயனத்தை வச்சுக்கிட்டு ஆறு நடிக்கிற? மூர்த்தம் வந்தாச்சு. அங்க பாருங்க, பொண்ணு கழுத்துல ஐயர் தாலியை கட்டி விட்டா. ஐயர் இல்லையா, என் பையன் தாலியை கட்டி விட்டா. தகராறு வாழ அமெரிக்காவில இருப்பேன். அவடூடு அவடூடு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு வளகாப்புக்காக பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பத்திரமா திருப்பி அனுப்புங்க. என்ன சம்பந்தி, சாப்பாடு எல்லாம் டீ கடையில. சார், நான் பணம் கொடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச பொருளே வாங்கிக்கிறேன். வாட் இஸ் ராங்கினி? ஆனந்த் எனக்கு விலைக்கு கொடுக்கிறேன்னா நான் வாங்கிக்கிறேன். நல்ல பிசினஸ். இப்ப அந்த கத்தி ஆனந்த் கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யா சுதா, தங்கம் எடுக்கிறவனுக்கு கோல்ட் மைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாதா சார்? We will keep him in custody for 2 days and then decide. கஸ்டடி? யா சுதா, எதுக்கு சார்? உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கூட எங்க பொறுப்பு இல்லையா? Take him away. எஸ் சார். இப்படித்தான் உரிமையா பேச வேண்டியவங்க கிட்ட நெருங்குறப்போ பேச முடியாம போயிடுது. என்ன செய்யறது? பொறுமையே இல்லாதவங்கள்ட்ட நெருங்கி பேச வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கும்னு தான் நானும் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது. சாதிக்கிற வரைக்கும் அது சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. சத்தியத்துக்கு மட்டும்தான் அந்த பேர். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உங்க அப்பா எடுத்திருக்கிற முடிவுக்கு தான் நீ ஒத்துழைக்க போறியா? அப்பா முடிவை மக ஏத்துக்கிறதும் அத்தான் வார்த்தைக்கு கீழ்படுகிறதும் மக மனைவிங்கிற இடத்தை பொறுத்ததுதான். மனைவிங்கிற இடத்த அத்தான் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் கணவன் முடிவு தானே பெண்ணோட வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வர நினைச்சவ ஒரு பொண்ணு, அதே இடத்துக்கு வர நினைக்கிற நீ வெறிபிடிச்சு திரியற. ஊர்ல இருந்து புறப்படும் போது அத்தானை பார்க்க போறோம், அவரோட நிம்மதியா வாழ போறோங்கிற கற்பனையில தான் கப்பல் ஏறினேன். என் அப்பாவோட கொடுமையான சாவை சித்தப்பா எடுத்து சொல்லி என் கையாலேயே பழி வாங்கணுங்கிற பாடத்தை தினமும் படிச்சு வச்சாரு. என்ன இருந்தாலும் நானும் பெண் இல்லையா? அத்தானோட கையிலே அமைதியான வாழ்க்கை கிடைக்காதா? சித்தப்பாவோட பிடிவாதம் தளராதான்னு தினமும் போராடி மடிஞ்சுகிட்டு இருக்கேன் அத்தா. இதுவா அதுவாங்கிற போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. ஏதாவது உன்னை முடிவு பண்ணியாகணும். சொல்லு ரேகா, நான் கேட்டதுக்கு உன் முடிவை சொல்லு. சித்தப்பாவா அத்தானா? சொல்லு. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. நெருப்புல போட்ட அடுப்பு கறி நெருப்பாவே மாறுற மாதிரி என் மாமாவோட பழிவை உன்னை ஆட்டி வச்சுக்கிட்டு. அத்தா, நான் இப்ப என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு பெண்மையோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண்மைக்கு இழுக்கு வர காரியங்கள் ஈடுபடக்கூடாது. அத உன்னை மனசுல உறுதியா வச்சுக்கிட்டு உங்க அப்பாவோட எண்ணத்தை மாத்த முயற்சி பண்ணு. பாபா, என்ன ரேக்கா, இந்த மாதிரி எங்க இருக்கிற?
நான் சீக்கிரம் அங்க புறப்பட்டு வர்றதுக்கு இப்ப ஒரு முடிவை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முடிவா? ஆமாப்பா, உங்களோட பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து என் வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அப்பா. என்ன ரேகா? அப்பா, நீங்க ஓ, நீ என்ன நினைச்சு பயந்து ஓடி வந்திருக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட கோழை இல்லம்மா. ரேகா, அந்த பெரிய மனுஷன் பிரதீப்போட அந்தரங்க இடம் எங்க இருக்கோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சிரமத்தை குறைக்க அந்த பிரதீப்பே இங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கான். நான் உங்க கூட போன்ல பேசிட்டு இருந்த போது அந்த பைத்தியக்காரன் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சான். எனக்கும் சுட தெரியும்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். சுட்டேன், அதை பாரு. டேய், அந்த ராஸ்கலை நீ சொன்ன இடத்துல போனா இப்ப பார்க்கலாமா? சத்தியமா சொல்லு, அவர் அங்கதாங்க இருக்க. என்ன விட்டுருங்க ஐயா, நான் 3 பிள்ளைக்காரங்க. உனக்கு இத்தனை இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல போட்டு போட்டுங்க. எஸ் பா. அறவே கட்டு போயில சுடுதண்ணியில போடுங்கடா வியாகட்டன். ரேகா, நாம காத்திருந்த நேரம் வந்துருச்சு. புறப்படலாம். ஆனா இந்த விஷயத்தை அத்தானோட விருப்பப்படியே செய்யலாம்ப்பா. ரேகா, நாம எந்த காரியத்துக்காக என்ன திட்டத்தோட மலையாவில இருந்து புறப்பட்டோம்? இந்த ஞாபகம் உனக்கு இருக்குல்ல? நான் மறக்கல, நீங்க தான் ஒண்ண மறந்துட்டீங்க. இங்க வந்ததும் அத்தானோட ஆதரவு கிடைக்கும், அதனால எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த முடிவோட தானப்பா இங்க வந்தோம். ரேகா, ஒரே சமயத்துல எல்லா முடிவுகளும் நடந்துறாதுமா. ஒன்னொன்னா தான் நடக்கணும். புறப்படு. சித்தப்பா, என்ன செய்யறது? என்னோட அப்பா இருந்திருந்தா அவரே தன் மகளுக்கு ஒரு வாழ்வை தேடி கொடுத்திருப்பாரு. அத நானே இப்ப வாய் விட்டு கேட்டோம். கிடைக்கலன்னு நினைக்கும் போது நீங்க சித்தப்பா தானேங்கிற ஞாபகம் வந்துருச்சு. சபாஷ் ரேகா, சபாஷ். என்னோட போட்டி போட ஆனந்த் உன்னை ரொம்ப நல்லா தயார் பண்ணிட்டான். பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமா, இறந்தவங்களுக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதி எப்பவுமே தவறக்கூடாது. அதை காப்பாத்துறதுக்கு நான் ஒருத்தம் போதும். நான் புறப்படுறேன். ரேகா, இந்த முயற்சியில ஒருவேளை எனக்கு சாவி ஏற்பட்டு அது உனக்கு ஆனந்துக்கு தெரிஞ்சு அப்பவாவது பழிவாங்கன்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்தா யோசனை பண்ணி 2 பேர் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனந்த், சேட் ஹரிதாஸ் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட கத்தி இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இத்தனை நாளா அதை எங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கியா? அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால என் பாதுகாப்புல அந்த கத்தி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பும் சட்டமும் எங்க கிட்ட இருக்கு. 2ஐயும் நிர்வகிக்கிறது எங்க பொறுப்பு. அதுக்கு ஒத்துழைப்பு தரதான் உன் வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அம் சோ சாரி சார். உங்களை நேரா பார்த்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஓகே, நேர்ல வரும்போது கத்தியும் கொண்டு வரேன். எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த காரணத்துக்காகவும் அது உன் பொறுப்புல இருக்கிறது சட்டப்படி குற்றம். அதனால கத்தியை ஒப்படைச்சிட்டு காரணத்தை சொல்றதுதான் முறை. இட்ஸ் ஆல்ரெடி க்ளோசிங் டைம். Anyhow, I shall wait for you another half an hour. Yes. சலாம் மல்லுக்கு சலாம். என்ன அப்துல், திடீர்னு ஆளையே காணோம்? என்ன செய்கிறது, போலீஸ் ரொம்ப பேஜார் கொடுத்துட்டாங்க. தப்பிக்க வழி இல்லை. கத்தி உங்ககிட்ட இருக்கு சொல்லிட்டேன். ஒரு பேச்சு கேளு, பொருளை எனக்கு கொடுத்துக்கோ, நீ எஸ்கேப் ஆயிக்கோ. ஹலோ, ஆனந்த் ஹியர். பேர் என்னடா? ராமு. உங்க மாமா யாரு? ஆனந்த். ஏய் ராமு, ஏய் எங்கடா பேசுற? அம்மா, உன் பக்கத்துல யார் இருக்காங்க? உனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவன் பிரதீப். பிரதீப்? எஸ் ஆனந்த். சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு, சந்தர்ப்பம் எங்கிட்ட இருக்கு. அந்த சந்தர்ப்பம் உன் பாதுகாப்புல இருக்கிற பையன் உருவத்துல எங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு 7 மணிக்குள்ள அந்த வைரக்கத்தை கைக்கு வந்துட்டா பையன் உன் கைக்கு வந்துடுவான். இல்ல அவனை நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஆல்ரைட், நீ எங்க இருந்து பேசுற? எல்லாம் தெரிஞ்ச உனக்கு இந்த இடத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. வீட்டை விட்டு புறப்படு. ஒரு மோட்டார் பைக் மேல பாஸ் பண்ணும்.
அதை ஃபாலோ பண்ணி இங்க வந்து சேரு. ஓகே? ஓகே. அப்துல், இனிமே நீ பிரதீப்பை பார்க்க வேண்டியது. யா குதா. மிஸ்டர் சீனிவாஸ், ஆனந்த் எங்க இருந்தாலும் 24 மணி நேரத்துல பிடிச்சாங்க. கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுங்க. எஸ் சார். நீங்க இருக்கிற இடமும் தெரியும். ஆனா நான் இருக்கிற இந்த இடத்தை எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? பார்க்கணும்னு அக்கறை இருந்துட்டா பாதி வழி தெரிஞ்சிடும். பாதி வழி வந்துட்டா அப்புறம் மீதி வழி தானா புரிஞ்சிடும். சாமர்த்தியமான பேச்சு. அது போகட்டும், எங்கிட்ட பேச வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அத கேட்கத்தான் வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்ன ராஜகோபால்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரு. அவரை உங்களுக்கு தெரியும் இல்ல? எவன் சாகறான் எவன் பிறக்கிறான்னு எங்கிட்ட கணக்கு இல்ல. அப்படி கணக்கில்லாம இருக்க கூடாதுன்னு தான் உங்கையால கொலை செய்யப்பட்ட ராஜகோபாலோட வாரிசு இப்ப கணக்கு கேட்டு வந்திருக்கு. என்ன? என் கையால ராஜகோபால் ஒருத்தன் செத்தானா? எனக்கு அவனுக்கு கணக்கு வழக்கு வேறையா? இல்லாமல அன்னைக்கு ராஜகோபால பார்த்து பயந்த, துப்பாக்கியால சுட்ட. எந்த ராஜகோபால கழுத்தை நெரிச்சியோ அவர்தான் இப்ப இவர் அனுப்பி கணக்கு தீர்த்துக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அனுப்பிச்சவருக்கு நேர்ல வந்து கேட்க பயமா? யாருக்குடா பயம்? இந்த துப்பாக்கியை ஒன்ன கொல்றதுக்காக எடுக்கல, உன் துப்பாக்கி முந்திரக்கூடாதுன்னு தான் எடுத்தேன். ஏய் பிரதீப், உன்னை அவ்வளவு சுலபமா சாக விட மாட்டேன்டா. ராமு, வரீங்களா? பஸ் ரூமுக்கு போலாம். பொருளை உங்க பார்வை கொண்டு வந்திருக்கேன். பையனை என் பார்வைக்கு கொண்டு வந்து பாஸ் கிட்ட போகணும். மிஸ்டர் ஆனந்த், பொருளை நீங்க முதல்ல எங்க பாஸ் கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க பாஸ் பையனை உங்ககிட்ட கொடுப்பாரு. போலாம் வரீங்களா? Come on, Anand. Sit down. ராமு எங்க? அக்ரிமெண்ட்னு எழுதிக்காத எங்க பிசினஸ்ல எப்பவும் நாணயம் இருக்கும். நம்பி வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படக்கூடாது. ராமுவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பொருளை நீ எங்கிட்ட ஒப்படைச்சா போதும். ஓகே? சிடா. பெட்டி வந்திருக்கு. உள்ள கத்தி இருக்கான்னு பார்க்கலாமா? பையன் வந்ததும் கத்தியை பார்க்கலாம், அவனை ஒப்படைச்சதும் கத்தியை எடுத்துக்கலாம். அப்ப தாமதிக்க வேண்டாம், சீக்கிரமா பார்த்துருவான்.
உன்னை நான் சுட்டு கொல்ல மாட்டேன். எங்க அண்ணனை நீ எப்படி கழுத்தை நெரிச்சு கொலை செய்தியோ அதே மாதிரி தான் கொல்ல போறேன். மாமா 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 தயவு செஞ்சு கொலவரையை விட்டுருங்க. சொல்ல கேளுங்க. கொலகாரத்துக்கு முன்னாலே என்னால வெறியனா தாண்ட நிக்க முடியும். மாமா சொன்ன கேளுங்க. நெருங்காதீங்க. கொலகாரனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இப்ப நான் இருக்கேன். அப்படியே நில்லுங்க. நெருங்க நான் என்னடா செய்வேன்? சுட்டுருவியா? சுடுடா, சுடு. நீ இப்ப யார பார்த்து அந்த துப்பாக்கி உயர்த்திருக்க தெரியுமா? நீ சின்ன குழந்தையா இருந்த போது உன்னை தரையில விட்டா எறும்பு கடிக்குமே, தோல்ல போட்டா உனக்கு உடம்பு வலிக்குமேன்னு நெஞ்சிலேயே போட்டு வளர்த்தம் பாரு. அந்த நெஞ்ச பார்த்து உன்னால சுட முடியும்டா. சுடுடா, சுடு. ரேகா, இப்ப உங்க துப்பாக்கியை யாருக்கு நேரா உயர்த்திருக்கீங்கன்னு தெரியுதாப்பா? மகளுக்கு வாழ்வு மலையாவல இல்ல, ஊருக்கு போனாதான் உறவு பார்க்க முடியும். அங்க உனக்கு ஒரு வாழ்வு தேட முடியும்னு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த மகளோட வாழ்வுக்கு நேரா தாப்பா இருக்கு உங்க துப்பாக்கி. சுடுங்கப்பா, சுடுங்க. ராஜு, டே ராஜு. ராஜு, உனக்காக நான் எடுத்துக்கிட்ட சபதத்தை விட கடமை பெருசா வந்து நிக்குதுடா என் முன்னாலே. என்ன மன்னிச்சிரு ராஜு, என்ன மன்னிச்சிரு ராஜு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவங்கெல்லாம் என் இடத்துக்குள்ள பூந்து என்ன கொலை செஞ்சுட்டு கொள்ளடிக்க பார்த்தாங்க. நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை. குற்றவாளிங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு பாக்குறீங்களா? உங்க ரெக்கார்ட்ல 5 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனதாக குறிப்பிட்டிருக்கிற வேணுகோபால் உண்மையிலே இறந்த ராஜகோபாலுடைய தம்பி. ஆமா சார், இவர்தான் எங்க மாமா. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய கத்திய கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சண்முகம். யா ஹூதா. வைரக்கத்தி எந்து எனக்கு கொடுத்துரு, ராம் கொடுத்துரு, கொடுத்துரு. அவசரப்படாதீங்க. உங்க கத்தி எடுத்துட்டு நான் கப்பல் ஏறிட மாட்டேன். லெட் தி என்கொயரி பி ஓவர். ஆனந்த், கடத்தல்காரனா இருந்த இந்த அப்துல் ரஹீம் யாருன்னு உங்களுக்கு மட்டுமில்லை, எங்க டிபார்ட்மெண்ட்லயே பல பேருக்கு தெரியாது. இலாகா சம்பந்தப்படாத உன்னையும் இந்த பிரதீபையும் கண்காணிக்க எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான் இந்த சிஐடி சண்முகம். நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியரா இருந்த மேலிடம் பாராட்டி. Let me congratulate you.